ஈபிகோ 300 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. Hello, hi guys, welcome to NWT Reaction Channel. எஸ், நம்ம வந்து இதுக்கு முன்னுக்கு வந்து பிளட்டி பெகர்டை வந்து ஒரு சின்ன ஒரு லைன் ஆஃப் போம் அப்படின்ற மாதிரி வந்து நான் பார்த்துருந்தோம். ஸோ அந்த டீட்டெயில் மாதிரி லைக் வந்து ட்ரீசர் மாதிரி. ஸோ என் ட்ரெய்லர் வரப்போகுது சூன் அப்படின்ற மாதிரி, ஏன்னா இந்த மந்த் வந்து வரப்போகுது மூவி அப்படின்ற நினைக்கிறோம். எஸ், ஃபைனலாக வந்து ட்ரெய்லரும் வந்துருச்சு. ஒரு வேற லெவல் பங்கமான ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கவின் அப்படின்ற நேரம் வந்து என்னமா நடிச்சிருக்காரு அப்படின்ற நேரம் அந்த இதில் பார்க்குற நேரமா அல்டிமேட்டாக வந்து இருந்துச்சு. இதில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இன்னைக்கு மட்டும் வந்து அந்த இதை பார்க்குற நேரம் வந்து ஒரு ஒரு ஸோ வந்து ஒரு பிச்சைக்கார வந்து என்னமா போறாரு, அவரோட லைஃப் ஸ்டைல் என்ன அப்படின்ற மாதிரிக்கு தான் இருக்க போகுது. அந்த மாதிரி தான் இருந்து நினச்சிக்கிட்டு இருந்தோம் நம்ம. பட் வந்து அங்கே பார்க்குற நேரம் அதில் அப்புறமெல்லாம் வேற லெவல் ஒரு ஃபன் என்ன ஒரு காமெடியாக வந்து இருந்துச்சு. ஏன்னா சொன்னால் வந்து அவர் வந்து அந்த வேயா இருக்கக்கூடாது அப்படின்னா அவர் தெரிஞ்சுக்கிட்டே இப்படி போயிட்டு பண்ணுறாரு, இந்த மாதிரி எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரிக்கு அப்படி அழகாக கொண்டு போயிட்டு அது ஒரு ஃபன்னாக அப்படின்னு சொல்லி தந்திருந்தாங்க. அண்ட் கடைசி சீன் அந்த வீல்கார் அந்த பர்சன் ரியாக்ஷனாக இருக்கட்டும், கவின்ட அந்த ஸ்டார்டிங் அந்த அந்த ஒரு டான்ஸாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி போயிட்டு அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஒரு ஃபன்னாக ஒரு இதாக முடிஞ்சு. அண்ட் வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போது அது வந்து அப்சைட் டவுனாக இருக்குது அப்படின்ற மாதிரிக்கு வந்து நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எக்ஸ்ட்ராலாம் போயிட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி என்னடா இருக்குது அப்படின்ற மாதிரிக்கே நம்மளும் போயிட்டு பார்ப்போம் என்னமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரிக்கே. ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டு நம்மளும் போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி நம்ம சிவபாலன் கொடுத்துருக்க போறாரு அப்படின்ற மாதிரிக்கே. நெல்சன் வந்து என்ன அட்மையா பண்ணி வந்து இதுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரிக்கு நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் போயிட்டு ட்ரெய்லரை பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி, அதுக்கப்புறம் கதைப்போம். லெட்ஸ் கோ. 3, 2, 1 here we go. அம்மா தாயே, ஐயா அம்மா, ஒரு கை கால் இல்லம்மா, அம்மா தாயே. ஒரு ஊர்ல யோ பிச்சைக்காரன் இருந்தான். வேற மாதிரி இருக்குது. உனக்கு கண் இல்லையா? இரண்டு கண்ணையும் எடுத்துட்டியே. ஓ குத்துந்தாலாவது இந்த உலகத்தை பார்த்திருப்பானே. வேற மாதிரி வேற வேற ஆக்டிங். வேலைக்கு போறதுக்கு ரெடி ஆகிற மாதிரி பிச்சை எடுக்க போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கானே, விளங்குவானா அவன்? இதுதான் வேற லெவல் சீன். அவனுக்கு ஒரு நெல்சன் பிரசன்ஸ் ஆசை வந்துச்சு. ஓ பயங்கரமா இருக்குல்ல. ஆனா அவனுக்கு ஒண்ணு மட்டும் தெரியல, மின்றது எல்லாமே தங்கம் இல்லை. ஓ உள்ளுக்கு போயிட்டு யாருக்கு தெரியும். அதுக்குள்ள போய் ஆளெல்லாம் ரெடி பண்ண முடியாது. இவன் தான் ஒரே ஆப்ஷன். நான் சொல்றது கேடு. This is a bad idea. உனக்கு 300 கோடி கிடைக்க போகுதுன்னா மிரட்டினா நீ போயிடுவியா? இதுதான் ஒரே வழி. வேற மாதிரி ஒண்ணுமே புரியல. வரப்போற ஒருத்தரும் ஒரு ரகம். அவங்க முன்னாடி தான் நீ நடிக்க போற. Holy shit. Yo. வரவங்க விட்டாளா கண்டிப்பா மாட்டிப்பேன். செய்க 31st அக்டோபர். ஓஎம்ஜி, என்னம்மா ஸ்கிரிப்ட், என்னம்மா லைன், என்னம்மா இருக்குது, என்ன எதிர்பார்த்தா என்னம்மா கொடுத்துருக்காங்க. ஐயா கொஞ்ச நேரம் வந்து நல்லா காமெடியா போயிட்டா, அதுக்கப்புறம் ஒரு டார்க் காமெடி விமர்சனம் தெரியுமா, வேற லெவல்னு சொல்லலாம் ஸ்கிரிப்ட். ஏன்னு சொன்னா வந்து ஒரு வந்து ஒரு பிகரா வந்து ஒரு என்ன பண்ண போறார் அப்படின்னு சொன்னா வந்து ஒரு டெய்லி ருட்டீனே அதை எடுக்கிறது போறது அப்படின்ற மாதிரி இருக்க. அண்ட் அதுக்கான அந்த ஒர்க்
கோட்ஸ் வந்து இருக்கு தெரியுமா, வேற மாதிரி இருக்குது. ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, அவர் வந்து ரியலா ஒரு பெகரா காட்டிக்கிறதுக்கு வந்து ஒரு பெகர் அந்த இந்த மாதிரி இருக்க அந்த இதெல்லாம் போட்டு அந்த போயிட்டு நான் வந்து கொடுக்குற நேரம் அவர் வந்து அந்த எடுக்கிற நேரம் வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு 10 ரூபி வந்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அப்படின்ற மாதிரிக்கு வந்து ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து அவர் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு எவ்வளோ விஷயம் செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது கவினால. ஸோ வேற லெவல் ஆக்டிங். ஸோ அவர் வந்து ரொம்ப எஃபெக்ட் போட்டு அவர் வந்து செய்வார். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து அந்த மாதிரி ஆக்டிங் பண்ணோம், அந்த மாதிரி இதாக இருக்கணும். ஸோ வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து வேற லெவலில் வந்து இதுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விளங்குது. ஏன்னு சொன்னால் சில இடத்துல பிசு தட்டினாலும் வந்து அப்படியே போயிடும். ஸோ நம்ம வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சின்ன இடங்கள்ல கொஞ்சம் சரியாக வந்து பிசுறு தட்டினாலும் அது போயிடும். அண்ட் அந்த அவர்கிட்ட வந்து அந்த வேலை வந்து அந்த கொடுக்குற நேரம் அவர் சொல்லுவார், ஒரு கண்ணுலையா எனக்கு கண்ணு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அடுத்த செகண்ட் தியேட்டரில் உட்காந்துருப்பாரு, காகை போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னால் இங்கே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி இப்படி போயிட்டு இப்படியே போயிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே போயிட்டு இருக்க நேரம் சடனாக அந்த ஒரு ஆசை வருது, அவங்க போறாரு அந்த ஒரு ஒரு பேலஸ்க்கு வந்து. அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்சைட் டவுனாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கம்ப்ளீட்டாக அப்படியே வந்து போன ஃபன் அப்படியே வந்து மற்ற பக்கெட்டு நார்மல் காமெடி வந்து ஒரு டார்க் காமெடியாக மாறிடுச்சு. ஸோ டார்க் காமெடியாக மாறி வச்சு செய்கிற மாதிரிக்கே வந்து இதாகிருச்சு. ஸோ அவர் போனது எதுக்கோ அதுக்கப்புறம் நடக்கிற மாதிரி. ஆனால் அங்கே வந்து கவினை பார்க்குற நேரம் ஒரு சின்ன புடிய மாதிரி அந்த இதெல்லாம் வெட்டி அந்த மாதிரி இருக்கும்போது அப்பியரன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக சின்ன இது மாதிரி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எப்பாடா அது கவினா அப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரிக்கே வந்து செம்ம வந்து மேக்கப் எல்லாம் பண்ணி அந்த அந்த ஒரு வேலை வந்து ஒரு கலரில் அந்த மாதிரி வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டார்க் காமெடிஸ் வந்து போயிட்டுக்கு இருக்குது. டார்க் காமெடிஸ் போயிட்டு அப்படியே வந்து கொண்டு வர மாதிரிக்கு அது வந்து ஃபைனலாக என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரிக்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் அண்ட் சி. ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல மாதிரிக்க வந்து அப்சைட் டவுனாக மாறிடுச்சு. இப்போ வந்து மேலே இருந்தார், இப்போ அப்சைட் டவுனுக்கு போயிட்டார், கீழே போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரிக்க தான் வந்து இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாப்பா என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. ஜென் தானே அவர் வந்து. ஸோ பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் சிவபாலன் வேற லெவலில் பண்ணியிருக்காப்புல. ஸோ வந்து எல்லாம் வந்து கவின் வந்து சேம் ஆக்டிங் வந்து கிங்ஸ்லி அதில் இருக்காப்புல ஒரு சின்ன வந்து அவர் தான் வந்து நினைக்கிற மாதிரி வந்து காஸ்டியூம் டிசைன் அதுக்கப்புறம் வந்து ஹேர் கட் அதெல்லாம் பண்ணி விடுறாரு. ஒரு பர்சன் அப்படின்னு நினைக்க அவர் தான் பண்ணுறாரோ தெரியல. பட் அங்கே வந்து ஒரு மென்ஷன் பண்ணுறாரு. தவறாக தான் இருக்குமா இல்லாட்டி வேற ஒரு இதில் வராரா தெரியலை. ஸோ வெயிட் அண்ட் சி வந்து என்ன மாதிரி வந்து கொடுக்க போகிறாங்க பிக் ஸ்க்ரீனில் பார்க்க. பட் ஓவரால் பார்க்கும்போது ஒரு நியூ கான்செப்டாக இருக்குது அப்படின்ற மாதிரிக்கு வந்து இருக்குது. பட் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ஒரு ஜாலியான ஒரு கான்செப்டில் வந்து போகிறதா ஜாலியாக போயிட்டுக்கிட்டு இருக்கும். சடனாக ஜாலியாக வந்து இது அப்படியே அப்சைட் நான் போயிட்டு ஒரு டார்க் காமெடிக்கு போகிறது அப்படின்றத மாதிரிக்க வந்து இது புதுசாக இருக்கியா, இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிவபாலன் நல்லா இருக்குது. அண்ட் வெயிட் அண்ட் சி பிக் ஸ்க்ரீனில் என்ன மாதிரி வரப்போகுது, ஆடியன்ஸ் வந்து ரியாக்ஷன் ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்ற மாதிரிக்கு வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓவரால் பார்க்கும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் வந்து ஸ்க்ரீன் பிளே அண்ட் வந்து எடிட்டிங்ஸ் நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து மெயினாக சொல்லணும்னா அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அதுக்கப்புறம் கவின் ஆக்டிங். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லா ஆக்டிங் வந்து வேற லெவலில் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எஸ் தீபாவளிக்கு வருது மூவி. ஸோ பாப்பா என்ன மாதிரின்னு சொல்லி பிக் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு என்ன மாதிரி அவுட்புட் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி. இந்த முறை தீபாவளிக்கு நிறையா மூவிஸ் வருது ஒரே நாளில். எந்த மூவிக்கிடா டிஎஃப்எஸ் போகிறது, எந்த மூவிக்கிடா போகிறது அப்படின்ற மாதிரிக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் அவ்வளோ இருக்குது. ஒரே நாள் அவ்வளோ மூவியை பார்த்துறோம்டா அப்படின்ற மாதிரிக்கு இருக்குது. ஸோ லெட்ஸ் சி பார்த்துட்டு இல்லைன்னு சொன்னால் ரிவ்யூ சேனல் நான் போடுறேன். உங்களுக்கு வேணும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி ஒரு பங்கமான ஒரு வீடியோஸ் அந்த see you.